வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRTools தமிழ் சேனல். நான் SRTools. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா MassiveTech PC Port Unboxing 4.0 பார்ட் 2 வீடியோவாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து விஷயம் தெரியும் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வாட்டர் கூல்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோவாகவும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ண போகிற வாட்டர் கூல்டு பில்டுக்கான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐ திங்க் ஸோ வாட்டர் பிளாக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிவ்அவேக்கான காம்பனன்ட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப பெரிய ஒரு கிவ்அவேலாம் இல்லை, பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50K ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிவ்அவே பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான காம்பனன்ட்ஸும் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிசி பில்டோ இல்லை வந்து மைனிங் ரிக்கோ இல்லை வாட்டர் கூல் பில்டோ எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி தந்துடுவோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வேர் இஸ் மை அன்பாக்சிங் நைஃப். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் கூல் பில்டு வந்து வரப்போகுது. ஸோ ஆக்சுவலி அந்த பில்டு டைமில் தான் நான் வந்து கிவ்அவே வந்து பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் எஸ், முன்னாடியே வந்து கிவ்அவேக்கான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கிவ்அவேக்கான காம்பனன்ட்ஸும் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கும்போது கிவ்அவேக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எஸ், ஓப்பன் பண்ணோடனே அப்படியே கண்ணுக்கெல்லாம் வந்து குளிர்ச்சியாக இருக்குது எல்லாமே. ஸோ ஒரே ஒரு இதை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் கூல்டுக்கான காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ரெடி டு அன்லோட் அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஜூஸ் பாட்டில் எடுத்து வெளில வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூஸ் பாட்டில். ஸோ இது வந்து க்ரையோ ஃபியூவல் அப்படின்னு சொல்லப்படும் அந்த லிக்விட்கான ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கான பாட்டில். ஸோ மிஸ்ட் ஃபாக் இதோட மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் ஃபாக். ஸோ ப்ரீமிக்ஸ் இது. ஸோ ரெடிலி அவைலபிள் அண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டேரெக்டாக வந்து ஊற்றிக்கலாம். ஸோ செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஓப்பன் பண்ணி குடிக்கணும் போல், பட் கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம குடிக்க முடியாது. ஸோ ஓகே, இதை வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட்டர் இருக்குது. ஐ திங்க் இது ரேடியேட்டர் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து 360 ரேடியேட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா BYKSKI பூஸ்கி அப்படின்னு ஒரு கம்பெனியிலேருந்து வாங்கியிருக்கோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா இகேஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த எல்லாத்துமே வந்து இகேஸ் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 360 ரேடியேட்டர்ஸ். ஸோ அன்பாக்சிங் வந்து கடைசியாக நம்ம வந்து பார்ப்போம் இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டியூப்ஸ், அதாவது பெண்ட் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னமும் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்தோடனே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் இந்த பேக் ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெர்டிக்கல் மவுண்ட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஜிபியூ வந்து வெர்டிக்கல் மவுண்ட் பண்ணுறதுக்கான இது வந்து லியான்லியிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ தென் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா CPU பிளாக். ஸோ CPU பிளாக் ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த CPU பிளாக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது என்னது அப்படின்றது நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஈகேவோட லீக் டெஸ்டர் கிட். ஸோ ஈகேவோட லூப் ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து டெஸ்டர் கிட் மாதிரி உங்களுக்கு வந்து லீக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்டிங் கிட். ஸோ நிறைய 90 டிகிரிஸ் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ட்ரைன் வால்ஸ் அதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பம்ப் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பம்ப். ஸோ இது மூலமாக தான் வாட்டர் பம்ப் ஆக போகுது. தென் த மெயின் ஆக்சசரி, அப்பா பெரிய பாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்டோ பிளேட்டு. ஸோ வந்து ரிசர்வாயர்ஸ் எப்படி இருக்குமோ நம்ம வந்து ரவுண்ட் ரிசர்வாயர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு டிஸ்டோ பிளேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிஸ்டோ பிளேட் நம்மளுக்கு. ஸோ இந்த டிஸ்டோ பிளேட்டையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்னும் சில காம்பனன்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்தோடனே நம்ம வந்து அதை பார்ப்போம். ஸோ எல்லா பாக்ஸும் நம்ம வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஆப்வியஸ்லி இதில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் ஃபாக், அதாவது கொஞ்சம் சாலிட் ஒயிட் கலரில் இந்த பாட்டில் கலரில் தான் இருக்கும் லிக்விடோட கலரு. ஸோ இது ரெண்டு வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பிளாக் ரேடியேட்டர் தான் வந்து கிடச்சிது.
ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பிளாக் ரேடியேட்டர் செம ப்ரீமியமாக இருக்குது ஆக்சுவலி சொல்லணும்னா. பிகாஸ் இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் ஸ்டில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனியோட நேம் வந்து எச் பண்ணியிருக்காங்க. ஸோ எச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஒரு பிளாக் ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம ப்ரீமியம் ஒரு டிசைனாக இருக்குது. ரொம்ப வந்து ஐ திங்க் அதாவது ரொம்ப அந்த ஸ்மூத்னஸ் அது எல்லாமே வந்து இருக்குது. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து கம்மி ப்ரைஸில் வாங்குகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு கம்மியான ஒரு குவாலிட்டியில் கொடுக்குற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்மின்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல. கம்பேரிட்டிவ்லி ஈகே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது அந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஐ தாட் குவாலிட்டி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலான்ட்டு. பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. செம்ம ஒரு ப்ரீமியமாக இருக்குது, செம்ம ஃபினிஷ். எனக்கு ஃபினிஷ் தான் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஆப்வியஸாக இதுவும் பார்த்தீங்கன்னா அதே ரேடியேட்டர் தான். ஸோ அதனால் நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஓரமாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லியாண்டியோட ப்ராக்கெட். ஸோ இது வந்து ஜஸ்ட் நார்மல் இப்போ தான் வந்திருக்கு ஆக்சுவலி. இது வந்து PCIe 4.0 வெர்டிக்கல் ப்ராக்கெட். ஜஸ்ட்டு வெறும் நம்மளுக்கு வந்து ப்ராக்கெட்ஸ் தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே வந்து இதில் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேபிள் இருக்குது, அண்ட் தென் சில அது கூட சேர்ந்து வர சில ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது இதில். ஸோ இதையும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஐ திங்க் கவர் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஈகேவோட லீக் டெஸ்டர் கிட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஈகேவோட லீக் டெஸ்டர் கிட்டுக்கான ஒரு பேக்கேஜிங். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இட்ஸ் நல்ல டைட் பேக்கேஜிங்காக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இது வந்து காற்றடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டியூப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்மளுக்கு இந்த வேல்வ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்காங்க. தென் சில ஸ்க்ரூஸ் அண்ட் நட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டு காம்ப்ளிமெண்ட் திஸ். ஸோ இது வந்து எப்படின்னா ஆக்சுவலி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இந்த காற்றடிக்கிற ஒரு மெக்கானிசம். ஸோ காற்றடிக்கிறதுக்கு ஸோ அது கூட பைப் அட்டாச் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷர் கேஜில் எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக ப்ரெஷர் கேஜ் செம ப்ரீமியமாக இருக்குது. ஆப்வியஸாக ஈகேவோடது எல்லாமே எக்ஸ்பென்சிவ், அண்ட் தென் அதுக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டியும் வந்து அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சதுனால ஓகே இந்த ப்ரைஸஸ் ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் பிளாக் CPU வாட்டர் பிளாக் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, அண்ட் அதே சமயம் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், பிகாஸ் சின்ஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பிளாக்னால. ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் வீடியோ இப்போ ஆஃப்லைனில் இருக்கும் போது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னே சொல்லணும். இது வந்து ஒரு பிளாக் கலரான ஒரு வாட்டர் பிளாக். பட் நான் வந்து ஆக்சுவலி ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன், பிகாஸ் ஒயிட்டில் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் ஓகே பிளாக் வி கேன் அட்ஜஸ்ட் வித் பிளாக் அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து தெர்மல்ஸ் வந்து காட்டும். ஸோ லிக்விட் வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேல வந்து காட்டும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் வாட்டர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுற்றி வந்து நம்மளுக்கு வந்து RGB லைட்டிங் வந்து வரும். ஸோ உள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. பட் கலர் தான் நம்ம வந்து இன்னும் டிசைன் பண்ணலாம், என்ன கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி டிசைட் பண்ணிட்ட பிறகு ஐ திங்க் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பம்ப் இருக்குது. ஸோ பம்பையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ரேடியேட்டர் கூட வர ஒரு காம்போ மாதிரி நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பம்ப் செம வந்து ப்ரீமியமாக நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு பம்பாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு பம்ப் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பம்ப் கேபிள் அண்ட் மோலெக்ஸ் கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் பிளாக் மாதிரி இருக்குது, ஒரு சாலிட் பிளாக் மாதிரி இருக்குது, செம திக்காக நல்லா வந்து ஒரு ஹெவி வெயிட்டோடு இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் வில் பி இன் குட் குவாலிட்டி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கிற போதே நம்ம வந்து கிவ்அவே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கிவ்அவேக்கு என்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ எஸ்,
கிவ்அவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுஸ் தான் வந்து கிவ்அவே வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 2 மவுஸ் வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ நம்மளால் ஒரு முடிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கியர். அண்ட் மவுஸ் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு கீபோர்டு வந்து பேசிக் கீபோர்டில் கூட கேம் விளாட முடியும். பட் மவுஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து முன்னாடிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். மவுஸ் வாங்க முடியாமல் நான் வந்து பழைய மவுஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேம் விளாடும் போதும் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கிளிக் அந்த லேக் இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி மோஸ்ட்டாக யாருக்கும் இருக்கக்கூடாது. அண்ட் மவுஸ் இஸ் ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் திங் கேமர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல, கேமர்ஸ் பொறுத்த வரைக்கும் மவுஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு திங். இல்லை ஹெட்ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹெட்ஃபோன் வந்து நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஓகேவான ஒரு குவாலிட்டி தான் இருக்கும். அதே மாதிரி கீபோர்டும் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் மவுஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னால நம்ம வந்து மவுஸ் வந்து கிவ்அவே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுஸ் இது வந்து ரேசரோட டெத் ஆடர் எசென்ஷியல் மவுஸ். ஸோ இந்த மவுஸும் நம்ம வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் தான், ரேசரோட டெத் ஆடர் V2 மினி. ஸோ 2 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட், அதாவது சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் மவுசஸ். பட் கேமிங்க்கு வந்து மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஆடர் எசென்ஷியல் தான் பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய மவுஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மவுஸ். ஸோ நான் வந்து டெத் ஆடரோட V2 வெறும் டெத் ஆடர் எசென்ஷியல் மவுஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கிவ்அவேல வந்து பார்த்திங்கன்னா V2 மினி அண்ட் டெத் ஆடர் வந்து ரெண்டுமே இருக்க போது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்ப்போம் நம்ம கிவ்அவே வந்து என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு நான் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த வாட்டர் பிளாக் பில்டு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஐ திங்க் கேமர்ஸ்க்கு தான் வந்து இந்த கிவ்அவே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசி யூஸ் பண்ணுறவங்க கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் மவுஸ் உங்களுக்கு கிடைக்காதனால ரொம்ப வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்க. பட் கேமர்ஸ் கிடைச்சா ஐ வில் பி ஆல்சோ ஸோ ஹாப்பி. பட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, இவங்க தான் கலந்துக்கணும் அப்படிங்கிறது. யார் வேணாலும் கலந்துக்கலாம். பட் கேமர்ஸ் கிடைச்சா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இதுதான் நம்மளால் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு கிவ்அவே அப்படின்னே சொல்லலாம். ஸோ 50Kக்கான ஒரு கிவ்அவே அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிவ்அவே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து நிறைய கிவ்அவேஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக நான் வந்து கிவ்அவே வந்து அங்கே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எஸ், இதை வந்து நம்ம வாட்டர் கூல்டு பில்டப்போ எப்படி நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, பேக் டு த அன்பாக்சிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த டியூப் இருக்குது. ஸோ டியூப் சொன்னேன் இல்லையா முன்னாடியே 2 வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நம்ம வந்து பைப்ஸ்குள்ளே வந்து பெண்ட் பண்ணும் போது யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு டியூபு. ஸோ நல்ல ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் டியூப், நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு டியூப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டியூப்பை வச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்புக்குள்ளே வச்சு ஹீட்டில் காட்டி பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்பஸ்க்காக ஒன்று நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டியூப் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் ஒன்றுத்துக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொன்று வந்து நம்மளை காப்பாற்றும், எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முன்கூட்டையே வந்து சுதாரித்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ எஸ், இதையும் ஓரம் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பெண்டு, அந்த குட்டி குட்டி ஃபிட்டிங்ஸ் இருக்குது. இது மட்டும் ஏன் தனியாக இருக்குன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி ஃபிட்டிங்ஸ் ஃப்ரம் பூஸ்கி, BYKSKI. ஸோ ஸ்பெல் பண்ணுறேன், பட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 90 டிகிரி ஃபிட்டிங்ஸ் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும், ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா. ஸோ அதுக்கான ஒரு யூஸ் இருக்கிற ஒரு ஃபிட்டிங்ஸ். ஸோ ரேடியேட்டர் மெடலை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து 4 இந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ரொம்பலாம் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரியல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் விஷுவலாக என்னால் இமேஜின் பண்ண முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கூல்டு இதனால இன்கேஸ் உங்கள் யாருக்காவது வாட்டர் கூல்டு பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கம்மி பட்ஜெட்டில் கூட வாட்டர் கூல்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து ரெடி ஸ்டாக்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் வெறும் CPUக்கு மட்டும் கூட வாட்டர் பிளாக் நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைன் வால் ஃப்ரம் EK. இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ட்ரைன் வால். ஸோ புஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ட்ரைன் ஆகும். பட் இந்த ட்ரைன் வால்வு நான் வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு தெரில. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ட்ரைன் வால் நான் வந்து வாங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஆக்சென்ட்டோடு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ புஷ் பண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைன் வால். ஸோ இதையும் வந்து ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும், கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ஃபிட்டிங்ஸ். ஸோ நார்மல் வந்து ஒரு டியூப் வந்து கனெக்ட் பண்ணணும்னா என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கான ஃபிட்டிங்ஸும் இதுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பல. ஸோ
ஸோ ஒன்றே ஒன்றத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ரேடியேட்டரில் அட்டாச் பண்ணிட்டோம், இல்லை வந்து வேறு எதுலையா த்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வழியாக பைப்ஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபிட்டிங்ஸ் இது. கடைசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்டோ பிளேட் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளேட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. ஸோ பார்க்க போகிறீங்க, நானும் காட்ட தான் போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளேட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இந்த டிஸ்டோ பிளேட் வந்து எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியான்லியோட O11 டைனமிக் கேபினெட்டோடது. ஸோ அந்த ஒரு கேபினெட்டுக்கான டிஸ்டோ பிளேட் இது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ எஸ், பக்காவாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க, எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியல. ஓப்பன் பண்ணோன்னே தெரியும்னு நான் நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபோம் இருக்குது. வாவ், பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் கார்டு ஏதோ ஒன்று வந்து வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு கார்டு 20 ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. தென் வந்து நம்மளுக்கு சில பல அட்டாச்மெண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேட்ரு கிடையாது, நம்மளுக்கு என்ன மேட்டர்னா உள்ளே இருக்கிறது. ஸோ உள்ளே என்ன இருக்குது, டிஸ்டோ பிளேட். ஸோ வெளில எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. செம ஹெவியாக இருக்குது ஆக்சுவலி, சாலிட் பீஸ் ஆஃப் பிளாக் மாதிரி இருக்குது, ஒரு 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 ஸ்லேட் மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளாஸியாகவும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ராஸ்டட் ஃபீலில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் லுக் அட் த பியூட்டிஃபுல் டிஸ்டோ பிளேட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கிளாஸி, ஐ திங்க் இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிளாஸி சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வரும், அண்ட் இன்னொரு சைடு வந்து இந்த ஃப்ராஸ்டட் சைடு வந்து பேக்கில் வரும். ஸோ இந்த ஃப்ராஸ்டட் சைடில் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து வாட்டர் பிளாக், அதாவது நம்ம வாட்டர் பிளாக்ன்ற பாருங்க பம்பு வந்து மாட்டுவோம். ஸோ இதை கழட்டிட்டு ஐ திங்க் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பம்பு மாட்டுவோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து உள் சைடு இருக்க போது, இது வந்து வெளி சைடு இருக்க போது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்டோ பிளேட். ஸோ நம்மளது வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் டிஸ்டோ பிளேட் வாங்கியிருக்கேன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஸ்டோ பிளேட் தான் வாங்குவாங்க, பட் ஐ தாட் ஃப்ரண்ட் வில் பி கிரேட் அப்படின்ட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னென்னா இது வந்து RGB. ஸோ லைட் வந்து இந்த சைடு அடிக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து RGB எலிமினேட் ஆகும். இந்த பர்டிகுலர் மிஸ்ட் ஃபாகோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது லைட் வந்து ஃபுல்லாக டிஃப்யூஸ்ட் ஆகி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்க போது லுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நானும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த பில்டுக்காக. ஸோ டெஃபினட்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் திங்கை வந்து உள்ளே வச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒரு வாட்டர் பிளாக் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம் நம்ம. ஸோ 3070 நான் LHR வாட்டர் பிளாக். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் கூல்டு பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து மைனிங் டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதுக்கான ஒரு வாட்டர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் LHR வேரியன்ட். ஸோ இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ அதனால் ஐ எம் நாட் தட் எக்ஸைட்டட் பிகாஸ் நான் பார்த்ததுனால, பட் ஸ்டில் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த ஆங்ஸைட்டி இருக்குது. பிகாஸ் நான் வந்து முன்னாடி ஒரே ஒரு டைம் தான் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் பாக்ஸோட வெயிட் செம ஹெவியாக இருக்குது. நான் நினச்சேன் பாக்ஸோட ஃபுல் வெயிட் அப்படின்னு நினச்சேன், பட் பிளாக்கோட வெயிட்டே செம ஹெவியாக இருக்கும் இது. ஸோ பிகாஸ் EKWBலேருந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கிறதுனால. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஏசூஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஏசூஸ்ன்னு எழுதியிருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி பிட் ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம். ஸோ எஸ், நவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் பிளாக் வந்து உள்ளே டக்கின் ஆகிருக்கு. ஸோ வாட்டர் பிளாக்கை வெளியே எடுத்துருவோம். செம்ம வந்து குட்டி பட் செம்ம ஹெவியாக இருக்குது. அதாவது தூக்கி அடிச்சு அப்படியே உடச்சிடலாம் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவினஸ் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இதை இப்படியே தான் வச்சேன், ஏன்னா இங்கே சீல் இருக்குது. ஸோ சீல் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ இப்படியே தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு டைம் தூக்கும் போது அந்த ஒரு ஆர்வம் வந்து நம்ம கையிலுக்கு வருது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது வாட்டர் பிளாக். செம்ம சாலிடாக இருக்குது. நான் வந்து இந்த அவுட்லெட் வந்து மேலே இருக்கும்னு நினச்சேன், பட் சைடில் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, நம்ம வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பிளேட், செம திக்கான ஒரு மெட்டல் பிளேட். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்ரிலிக் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பிளாக். ஸோ அதுவும் வந்து செம திக்காக இருக்குது நம்மளுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு RGB அப்படிங்கிறதுனால, அதாவது RGB சப்போர்ட் இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து லைட் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ ஃபுல்லாக வாட்டர் பிளாக் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து லைட் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ செம்ம ஒரு லுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ டெஃபினட்டாக வந்து இதையும் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலி அன்பாக்ஸ் பண்ணுறதா ஒரு பிளானே கிடையாது, பட் ஸ்டில் எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ நானே ஈவன் பார்த்ததில்ல, இப்போ தான் நான் வந்து பார்த்துருக்கேன்.
ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு வாட்டர் கூல்டு பில்டு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்காக ஸ்டே டியூன்ட். ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுற போகிறேன். ஸோ நிறையா ஒரு ப்ராசஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவேலையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த பில்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான லூப் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கலர் ஏதாவது பர்டிகுலராக நான் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு கலர் பர்டிகுலராக நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கலரை ஆட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மைனிங் ரிக் இல்லை வந்து வாட்டர் பிளாக் பில்டு இல்லை வந்து வாட்டர் கூல்டு பில்டு இல்லை வந்து பிசி பில்டு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வேணும் கண்டிப்பாக அப்படிங்கிற பட்சத்தில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பில்டு பண்ணி தந்துடலாம். அதே மாதிரி நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் வாட்டர் பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி நிறைய வாட்டர் பிளாக்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்டாக வந்து எல்லாமே CPU பிளாக்காக இருக்கும் கம்மி பட்ஜெட் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் கூல்டு பில்டு நம்ம வந்து பண்ணி தருவோம். எல்லா காம்பனன்ட்ஸும் நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு தைரியமாக சொல்கிறேன் நான். ஸோ பண்ணி தர முடியும் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோக்கு வர லைக்ஸ் வந்து என்னை இன்னும் நிறையா வந்து வாட்டர் பிளாக் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சேவிங்ஸை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். நன்றி.